உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு மீது அண்மையில டொனால்ட் ட்ரம்ப் அதிகபட்ச வரியை விதித்த போது இலங்கையில் இருக்கிற பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள் அவசரமாக அமெரிக்காவுக்கு சென்று டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தோடு பேசி வந்த போது இலங்கைக்கு அமெரிக்கா விதித்த வரி குறைக்கப்பட்டது. அதன் பின்னர் இலங்கைக்கு அமெரிக்கா மிக நெருக்கமாக இருந்தது. உதாரணமாக இலங்கையில டித்வா புயல் வந்த போது இலங்கைக்கு பெரிய உதவிகள் எல்லாம் இந்த அமெரிக்கா செய்தது. ஆனால் மறுபடியும் முருங்க மரத்தில் ஏறினது போல இலங்கைக்கு மீது மறுபடியும் வரித்தொகையை அமெரிக்கா விதித்துள்ளது. அதாவது 25% வரி இலங்கை மீது அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது. இதனால இலங்கையுடைய பொருட்கள் அமெரிக்கா விற்கிறது மிக சிரமமானது. அதாவது இலகுவாக விற்பனை செய்ய முடியாத நிலைமை காணப்படும். குறிப்பாக இலங்கையுடைய ஆடைகள் அமெரிக்காவில் அதிக விற்பனையாகின்ற ஒரு பொருள். ஆகவே முதல் முறை வரி விதித்த போது ஏதோ பேசி அவற்றை இல்லாமல் செய்த போதும் இரண்டாவது முறையும் அமெரிக்கா இதற்கு முன் பேசியதை மறந்துவிட்டு மறுபடியும் வரி விதித்து விட்டது. இது பற்றி இலங்கை அரசாங்கம் தற்போது என்ன செய்ய போறாங்க என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கிடைக்கப்பெற்ற தகவல்களில் இருந்து சுருக்கமாக சொல்கின்றேன். உங்களுக்கு தெரியும், உலக நாடுகள் முழுக்க தற்போது அமெரிக்கா வரி விதித்து வருகிறது. சென்ற முறை அமெரிக்கா சீனாவோடு வரி விதித்தல் போட்டி நடைபெற்றது. சீனாவும் பதிலுக்கு பதில் வரி விதித்தது. அதனைத் தொடர்ந்து உலகத்தில் பல நாடுகள், இந்தியா, இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு அமெரிக்கா வரி விதித்தது. இந்த வகையிலே இலங்கையிலே அந்த நேரத்தில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருந்தார். இந்த வரி விதிப்பு இலங்கையுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பலத்த அடியாக காணப்பட்டது. அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இலங்கை அதிக வருமானத்தை பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த வகையிலே வரி அதிகரிக்கப்படும் போது அமெரிக்காவில் இலங்கைக்கான பொருட்களுக்கான விலை உயர்ந்துவிடக்கூடிய இயல்பான நிலை உருவாகிவிடும். குறிப்பாக ஆடைகள் ஏற்றுமதி இலங்கைக்கு அதிக வருமானம் தரக்கூடிய ஒன்று. ஆனால் வரி உயரும் போது பொருட்களின் விலை அதிகரித்து மக்கள் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்வது, கொள்வனவு செய்வது குறைவடையலாம். என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இலங்கையுடைய வர்த்தகத்தோடு போட்டி போடுகிறது. இந்த இலங்கை ஒரு சிறிய நாடு உலகத்தில். ஆகவே பெரிய பெரிய சைனா மாதிரி பெரிய நாடுகளோடு இலங்கை போட்டி போட்டு அமெரிக்காவில் கொண்டு போய் தங்களுடைய ஆடைகளை விற்பனை செய்யும் போது வரி அதிகரிக்கப்படும் போது பொருட்களின் விலையும் அதிகரித்தால் சைனா போன்ற நாடுகள் என்ன செய்யும் சொன்னால் எங்களை விட குறைந்த விலையில் அதே வகையான ஆடைகளை அமெரிக்காவுக்குள் அறிமுகம் செய்யும். இதனால் இலங்கை உலக சந்தை போட்டியில் தோல்வியடைந்து வருமானம், லாபம் ஈட்டுதல் குறைந்து இலங்கையில் காணப்படும் ஆடை உற்பத்தி சாலைகளை கூட இழுத்து மூட வேண்டிய நிலைக்கு உருவாகிவிடும். எனவே இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுக்கு சென்று டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்தோடு பேசி ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த வகையில் இலங்கைக்கு அமெரிக்கா அரசாங்கம் வரி சலுகை கொடுத்து இலங்கையோடு மிக நெருக்கமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு பல்வேறு வகையான உதவிகளை கூட அமெரிக்கா செய்தது. குறிப்பாக அந்த டித்வா புயல் காலங்களில் இலங்கைக்கு அமெரிக்கா பல்வேறு உதவிகள் செய்ததோடு அண்மையில் கூட இலங்கையில் அந்த மீட்பு பணிகளுக்காக அமெரிக்காவுடைய சில ஹெலிகாப்டர் வகைகளை, மீட்பு பணிக்காக உள்ள ஹெலிகாப்டர் வகைகளை இலங்கைக்கு அனுப்பியது. ஆனால் மறுபடியும் வேதாளம் புரிய மரத்தில் ஏறியது போல மறுபடியும் திடீரென்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார், ஈரானில் இருந்து யாரெல்லாம் பெட்ரோல் வாங்குறாங்களோ, அதாவது கச்சா எண்ணெய் வாங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் 25% வரி விதிக்கப்படும் என்று பல நாடுகளுக்கு அறிவிக்கின்றார். அந்த வகையில் இலங்கைக்கும் 25% வரி அமெரிக்கா விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால சொன்னபடி இலங்கையோட பொருளாதாரத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு அடி. இந்த வகையில் இரண்டாவது முறை அமெரிக்கா இலங்கைக்கு வரி விதிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் இலங்கை ஈரானோடு வர்த்தக ரீதியான ஒப்பந்தங்கள், சம்பந்தங்கள், குறிப்பாக பெட்ரோல், கச்சா எண்ணெய் போன்றவற்றை இலங்கை இறக்குமதி செய்து என்ற ஒரு வட்டத்துக்குள்ளத்தான் இந்தியாவை போல இலங்கையின் மீதும் அமெரிக்கா இந்த வரியை விதிக்கிறது. ஆனால் இலங்கை உண்மையிலே ஈரானோடு கச்சா எண்ணெய் வர்த்தகமோ அல்லது ஏனைய பொருளாதார உடன்படிக்கைகளோ செய்துள்ளதா என்று பார்த்தால் இப்போதைய அரசாங்கம் இந்த சூழ்நிலையில் ஈரானோடு இந்த வகையான ஒப்பந்தமும் செய்யவில்லை. ஈரானிடமிருந்து எந்த வகையான பெட்ரோலிய கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட எந்த வகையான பெட்ரோல் வகையும் இதுவரை இந்த அரசாங்கம் இறக்குமதி செய்யவில்லை என்ற தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் இலங்கை தற்போது UAE, சிங்கப்பூர், மலேசியா, ஒமான், இந்தியா, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து தான் பெட்ரோல் தயாரிப்பு வகைகளை இலங்கை இறக்குமதி செய்கிறது. இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், இலங்கை டித்வா புயல்ல மாட்டிக்கொண்டாங்க. அதிலிருந்து மீண்டெடும் நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் தலைக்கு வாரது, இலங்கையோட தலையில போடுறது இலங்கைக்கு பெரியதொரு பொருளாதார அழுத்தத்தை உண்டு பண்ணும். அதற்கு மாற்றீடாக தற்போது இலங்கை என்ன செய்யுதுன்னு சொன்னா அமெரிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று செய்து. இந்த வகையில இலங்கையில இந்த பேச்சுவார்த்தை மூலம் 30 20 அல்லது 25 15 இலங்கைக்கு மேல விதிக்கப்பட்டிருக்கின்ற வரியை குறைக்க கணிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் ஆங்காங்கே தகவல்களை வெளியிடுகிறது. அதே நேரத்தில் இந்த அமெரிக்காவுடைய நிலையற்ற தன்மையை தொடர்ந்து நாம ஃபாலோ பண்ணவே முடியாது. ஆகவே நாம என்ன செய்யணும்னு சொன்னா புதுசா யோசிக்கிறாங்க இப்ப இலங்கை. குறிப்பாக இலங்கையுடைய ஆடை ஏற்றுமதிகளை ஐரோப்பா, ஆசியா மற்றும் பிற தளங்களுக்கு ஏற்றுமதி ஒப்பந்தங்களை செய்வதற்காக இலங்கை திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இதெல்லாம் இவ்வாறு இருக்கிற சகோதரர்களே, ஏன் எல்லாரும் அமெரிக்கா ஒரு வரி விதித்தா நாடுகள்லாம் பதறுது, அந்த நாட்டுக்கு கொடுக்காம வேற நாட்டுக்கு பொருட்கள் அனுப்பலாம் தானே அப்படின்னு யோசிச்சா அங்கதான் பிரச்சனை இருக்குது. அதாவது உலக சனத்தொகையில 3வது இடம் அமெரிக்கா தான். அமெரிக்கா ஒரு காசிக்கார பொருளாதார வளமிக்க நாடு. அதிக பணம் கொடுத்து பொருட்களை வாங்குவாங்க. அந்த வகையில உலக சனத்தொகையில 3வது இடம். ஆகவே அந்த இடத்துல இருக்கிற பிசினஸ் நமக்கு இல்லாம போகுதுன்னு சொன்னா அது நமக்கு பெரியதொரு அடிதானே. அதனால தான் இயன்றளவு இலங்கை மாதிரி, இந்தியா மாதிரி நாடுகள் அந்த சந்தையில், அமெரிக்காவுடைய சந்தையில் தங்களுடைய பொருட்களை விற்பதற்கு பல முயற்சிகளை செய்து வருகிறது. அங்கு தடைகள் ஏற்படும் போதுதான் இப்போது இலங்கை பரந்தளவு சிந்திக்க முயற்சி செய்கிறது. இனி அமெரிக்கா சந்தையை மாத்திரம் நம்ப முடியாது. தங்களுடைய வர்த்தக உறவுகளை வேறு கண்டங்களுக்கு, வேறு நாடுகளுடன் பரந்தளவு முன்பு நடந்தது, ஆனால் இப்போது பரந்தளவு செய்வதற்கு முயற்சி செய்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. சிலர் சொல்றாங்க டொனால்ட் ட்ரம்புக்கு இன்னும் 3 வருட கால ஆட்சி இருக்கிறது. 2028 ஆண்டுடன் இவருடைய ஆட்சி முடிவடைந்துவிடும். அதன் பிறகு இவ்வாறான ஒரு இறுக்கமான பொருளாதார சூழ்நிலையை அமெரிக்காவுடைய புதிய அரசாங்கங்கள் உருவாக்காது என்று ஊடகங்கள் எதிர்வு கூறுகிறது. என்று சொன்னா இன்று அமெரிக்காவில் டொனால்ட்
ட்ரம்புக்கான ஆதரவு அவரது செயற்பாடுகள் காரணமாக மிக மிக குறைந்துவிட்டது. ஆகவே தொடர்ந்து வரும் காலங்கள் இது போல் இருக்காது என்று குறிப்பிடப்படுகிறது. சரி, இலங்கை ஈரானோட எந்த ஒரு வர்த்தகமும் செய்யாத நிலையில ஏன் இலங்கை மீது இந்த வரி அமெரிக்கா விதித்தது என்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் இருக்கின்றது. ஆனால் அதற்கான விடை இதுவரையும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் எமது ஊடகம் அடிப்படையில் எங்களது யூகம் என்னென்று சொன்னால், நாங்க இந்தியாவோட கோபம், இந்தியாவுக்கு வரி விதிக்கிறோம். ஆகவே வரி விதித்த இந்தியாவிடமிருந்து இலங்கை கச்சா எண்ணெயை பெற்றுக்கொள்கிறது. ஆகவே அது சமன் இது என்று டொனால்ட் ட்ரம்ப் கணக்கு போட்டாலோ தெரியவில்லை. நீங்களும் எங்களது கமெண்ட் பகுதியில் உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள். மறுபடியும் நல்லதொரு செய்திகளோடு சந்திப்போம். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.